போட்டுக் கொள்றீங்களோ அவ்வளவு அதிகமா ஜெயமா இருப்பீங்க. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's very important for you. என்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இந்த மாதத்துல நடுவில் பரிசுத்த ஸ்தலத்தை நான் என்னிடத்தில் இருக்கும்படி நான் செய்வேன் சொன்னவர் மத்தியில அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். ஆமென். Praise the Lord. பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணினபடினால நமக்கு என்ன செய்ய நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துறதுனால என்ன செய்யறார்? அற்புதங்களை செய்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கொஞ்சம் தீவிரமா நீங்க செயல்பட ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். See, you have to look at what God has done. இது வந்து நான் வார்த்தையில நான் திரும்ப சொல்றேன். இந்த வார்த்தையில உங்க பார்வை மாறணும், சிந்தை மாறணும். சூழ்நிலை பார்க்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புயல் காற்று அடிக்குத புயல் காற்றை பார்க்காதீங்க. உங்க படகுல தண்ணி வருகிறதையும் உங்களுடைய தத்தளிப்பும் பார்க்காதீங்க. எதை பார்க்கணும்னு சொன்னா அமைதலை பாருங்க. ஆமென். ஏன்னா புயல் காற்றுக்கு நீங்க அழைக்கப்படல. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் ஃபார் த ஸ்டார்ம். தண்ணீர் வந்து தத்தளிக்கிறீங்க, அதற்கு நீங்க அழைக்கப்படல. நீங்க எதற்கு அழைக்கப்பட்டீங்கன்னு சொன்னா சமாதான தாபரங்களிலே வாசம் பண்ணும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க கண்கள் எப்பொழுதும் எதை பார்க்கணும்னு சொன்னா அதை பாருங்க. தி எண்ட். வாட் இஸ் மை பிளெஸிங்? இந்த சூழ்நிலை இதோ எழுப்பி நிற்கிற இந்த என்ன சொல்றது பிரச்சனைகள், இந்த போராட்டத்துல என்ன நிலை உண்டாகணும்? தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? அதுதான் பாருங்க. இது எப்படி மாறும்? அது குறித்து கவலைப்படாதீங்க. மாறிதான் ஆகணும். ஆமென். மாறிதான் ஆகணும். ஏன்னா எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், எனக்கு வைக்கப்பட்ட சுதந்திரம் எதுன்னு சொன்னா குழப்பம் இல்லை, பலவீனம் இல்லை, அவமானம் இல்லை, நிந்தை இல்லை, போராட்டம் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. எனக்கு அது வைக்கப்படல சுதந்திரமாய். எனக்கு வைக்கப்பட்ட சுதந்திரம் எதுன்னு சொன்னா சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், சுகம், பலன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் என்ன பார்க்கணும்னு சொன்னா என் கண்கள் எப்பொழுதும் அதுதான் பார்க்கணும், அதுதான் தியானிக்கணும். நீங்க என்ன சொன்னா சத்துருடைய வஞ்சகத்துல விழுந்து கொண்டே இருக்கிறோம். உலகத்துல உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, மாத்திராதீங்க. ஏன்னா அவன் அவைகளினாலே தான் உங்களை என்ன பண்ணணும்? உங்க ஓட்டத்தை அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். வலதுபுறம் இடதுபுறம் உங்களை சாய வைக்கணும். That should be a distraction. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல இது வச்சுக்கலாம், இது வச்சுக்கோம். ஃபுட்பால் இல்ல ஹாக்கி, அந்த இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபுட்பால், ரக்பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோக்கம் பூரா என்ன இருக்குன்னு சொன்னா எதிர்க்க அங்க நிக்கிறாங்க வச்சுக்க 12 பேர் தான் இது பக்கம் 12 நிக்கிறாங்கன்னா எதிராளிய வந்து டேக்கிள் பண்றது ஒரு பகுதி. ஆனா வாட் இஸ் எ கோல்? ஃபோக்கஸ் என்ன இருக்கும்? இந்த பந்து என்ன பண்ணிடணும்? எதிராளியுடைய இதுல அந்த கோல் போஸ்ட் அங்க இருக்குது, அதுக்குள்ள கோலுக்குள்ள போடணும். அதான் உங்களுடைய ஃபோக்கஸ். அவங்க எடுக்கிற ட்ரைனிங் அங்க எல்லாருடைய என்ன சொல்றது இசைந்து ஓடுகிறது எல்லாமே எதற்கு ஓடுறாங்க? It is always the focus is அந்த கோல் அங்க போட. என்ன காரியங்கள் வந்தாலும் எத்தனை பெரிய ஆட்கள் இருந்தாலும் சரி இவங்களுடைய ஃபோக்கஸ் பூரா என்ன இருக்குன்னு சொன்னா அங்க உள்ள அந்த கோல் போடும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அதான் should be the focus. Praise the Lord. வருகிற உபத்திரம் அல்ல, that's not your focus. Praise the Lord. திரும்ப நான் சொல்றேன், வருகிறது அல்ல. எனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறாரே அவர் யார் என்று சொன்னார்? அந்த கல்வாரி சிலுவையிலே எனக்காக எல்லாவற்றையும் ஜெயித்தவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்னன்னா உரிமையாக்க மாட்டோம், சோர்ந்து போயிடும். பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த உடனே என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போறோம். நல்லா போய்கொண்டு இருக்கிறதுல திடீர்னு ஒரு ஜர்க் மாதிரி ஆச்சுன்னா சோர்ந்து போறோம். அதுக்குதான் நம்ம ரெடி. சோர்ந்து போகிறதுக்கு ரெடி, போராடுறதுக்கு ரெடி ஆக மாட்டோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? பிரைஸ் தி லார்ட். வந்துடாதீங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரைஸ் தி லார்ட்.
சிலுவையிலே கடந்து போய் தான் அவர் ஜெயம் எடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல். அப்ப அவரை பின்பற்றுகிற நமக்கான லைஃப் ஸ்டைல். ஆமென். Cross is not something that can hold you. சிலுவை மரணம் என்பது உங்களை பிடித்து வைக்க முடியாது. நீங்கள் ஜெயம் எடுத்து மகிமையில போகிறீர்கள். Praise the Lord. Hallelujah. பார்வை மாறட்டும். எத்தனை வருஷம் அதே தான் சொல்லிட்டு இருப்பீங்க. திருமண சொல்ல எத்தனை வருஷங்கள் திரும்பி பாருங்க. பிரச்சனையில கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஜெயம் எடுத்தது ஒன்று, ஜெயம் எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் பாருங்க. எத்தனையோ வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் அதிலே நிக்கிறீங்க. காரணம் என்ன? You have not learned what you have to learn. Praise the Lord. அவர் ஜெயம் எடுத்தார். கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். Hallelujah. Praise the Lord. அதான் சொன்னோம். You have to praise the Lord. Turn your attention. Change the way of your life. Praise the Lord. You walk in மாத்துங்க. Don't look for a remedy. Look for the victory. புரியுதா? ஏதோ பிரச்சனைக்கு தீர்வை தேடிக்கிட்டு இல்லாதது போல தேடுறோம். இல்ல, பிரச்சனைக்கு ஏற்கனவே அந்த கல்வாரி சிலுவையில அவர் வாங்கி வைத்திருக்கிறார். அதை என் கண்கள் காணும்படிக்கு தேவனுக்கு அந்த கிருபையை கேளுங்க. You need that. Praise the Lord. ஏன்னா நீங்க யாரு சொன்னா ஜெயம் கொள்ளுறாங்க. Something of it. தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் பலன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்கிறார். ஆங்கிலத்தில் ரொம்ப அடக்கம். They do great exploits. They that know their God shall become strong. Praise the Lord. பிரச்சனை இல்ல, பிரச்சனையை பார்க்கிறவங்க இல்ல, பிரச்சனையை பத்தி பேசுறவங்க இல்ல, தாங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் தான். ஆமென். பலன் கொண்டு. Praise the Lord. You must know your God. அவர் யாரு? மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர், இல்லாதவர்களை இருக்கிறதுமாய் அழைக்கிறவர், அந்த கல்வாரி சிலுவையில முற்றிலுமாய் ஜெயம் எடுத்தவர். ஆமென். நான் ஜெயம் கொள்ளும்படிக்கு எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறவர், வலுவாதபடி என்னை காக்கிறவர். Praise the Lord. என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடிக்கும் பொழுது அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Stop all your excuses. This is what I want to give you an advice and a counsel. Stop your excuses. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அந்த கல்வாரி சிலுவையில நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். Was cross so easy. அந்த கல்வாரி சிலுவை மரணம் அவர் கடந்து போனது அவ்வளவு சாதாரணமா. அது ஒரு எடுத்திருந்தாங்க. அந்த 3 மணி நேரம் அவங்க தொங்குறாங்க. அதை scientifically proved how worst it is. தெரியுமா? எவ்வளவு பெயின்ஃபுல் தெரியுமா? அப்படியே எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிச்சுன்னா மாம்சத்துல தாங்க முடியாது. That was the death event, the worst. ஏன்னா அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். What I'm going through is nothing. He has already gone through for me. If you don't know to align it, அவர் எனக்காக கடந்து போனார் என்ற இடத்துக்குள்ள நீங்க உள்ள வர தெரியலன்னு சொன்னா நீங்கள் வேதனையிலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் கடந்து போய் கொண்டிருப்பீங்க. ஆமா, அவர் எதுக்கு மறிக்கணும்? யோசிச்சு பாருங்க. பாவம் செய்யாதவர், பாவமே இல்லை அவரிடத்துல. புரியுதா உங்களுக்கு? ஆனால் பிதா அவரை கடந்து போகும்படிக்கு செய்தார். Praise the Lord. If you don't know to kind of commune with him, தெரியணும். சிலுவையில அவரோடு கூட இணைய தெரியணும். ஆமா. Praise the Lord. அவர் யாருக்காக போனாங்க? அவர் என்ன ரட்சிக்கிறதுக்காக போனாங்கிறது ஒரு வார்த்தையா? இல்ல. நான் கடந்து போகிற வேதனை, நான் கடந்து போகிற அவமானம், நான் கடந்து போகிற நிந்தை, நான் கடந்து போகிற எல்லா குழப்பங்களுக்கும் எல்லாவற்றையும் அவர் அங்கே சுமக்கிறார். உலகத்தின் பாவங்களை சுமக்கிறார். அப்போ நான் கடந்து போகும்போது எதை பார்க்கணும்? அவர் கடந்து போனதை பார்க்கணும், அவர் ஜெயம் எடுத்ததை பார்க்கணும்.
I don't need to carry on. Praise the Lord. நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் கடந்து போகிற இந்த பாதையில் இந்த உலகத்துல நான் ஒன்றையும் செய்ய முடியாது. Amen. Praise the Lord. You must know how to relate with that. அதுக்கு பேர் தான் ஐக்கியம். Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's Christianity. அதுதான் கிறிஸ்தவம். Praise the Lord. இல்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். இந்த நாள்ல கூட கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கு கடந்து போகலாம். சில காரியங்களை நீங்கள் தீர்மானங்களை எடுத்துதான் ஆகணும். You have to live a life which is like different according to the word of God. Praise the Lord. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாமா? 2 Corinthians chapter 6 verse 17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தர் கொடுத்த வார்த்தை. Come out from among them and be separate. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து இருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு come out. சபைக்குடைய பேர் வந்து எக்லீசியா. அதாவது வார்த்தை அர்த்தம் என்ன தெரியுமா? come out. எதிலிருந்து? உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட கூட்டம். இந்த கூட்டம் தான் come out. You cannot live in this world and see my glory. நல்லா புரியுது? உலகத்தோட ஒத்து வாழ்ந்து கொண்டு என்ன என் மகிமையை பார்க்க முடியும். என் மகிமைக்கென்று நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். மறந்துடாதீங்க. என் மகிமைக்கென்று நான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? You have to come out. புரியுதா? I will not pull you out. நல்லா பாத்தீங்க. நான் உங்களை இழுத்து கொண்டு வர மாட்டேன். நீ வெளியே வரணும். Because you have to make your decision. நீ தீர்மானங்களை எடுத்துதான் ஆகணும். ஏன் சொன்னா நீ அங்கிருந்து வெளியே வந்து வேற பாருங்க பிரிந்திருந்தாதான் ஆண்டவர் என் மகிமையை காண முடியும். செப்பரேட். பிரைஸ் தி லார்ட். செப்பரேஷன் அர்த்தம் என்ன சொன்னார்? எனக்கும் உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துக்குள்ள நான் வரணும். ஏன்? வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். பிரைஸ் தி லார்ட். அது தெளிவா பேசுறாரு. You are something very different. Praise the Lord. இந்த உலகத்திற்கு யாவை நான் சிருஷ்டித்தேன். ஆனா என் நாமத்தை தரிக்கப்பட்டிருக்கிற நீ வித்தியாசமானவன். ஆமென். நீ யாருன்னு சொன்னா என்னுடைய ஆலயம். நீ யாரு? என்னுடைய ஆலயம். அவர் சொல்றாரு நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. நல்லா பாருங்க. ஆமென். Now what God wants, உனக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். உனக்குள்ளே என்ன பண்றாரு? உலாவ விரும்புகிறார். That's called communion, a fellowship. Praise the Lord. உங்களோட கூட அப்ப ஆண்டவர் நடுவுல நீங்க வித்தியாசம் என்பது மறந்துடாதீங்க. நீங்க எல்லாரும் போல இல்ல. அதான் சொல்றாரு நீ வெளியே வா. ஏன்னா நீ உள்ள இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்? அவங்களை போல இருப்ப. அவங்களை போல இருந்தீங்கன்னா என்னோட கூட நீ என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஐக்கியம் பண்ண முடியாது. நீ என் ஆலயமாய் இருக்க முடியாது. ஏன்னா நான் உன்னோட உலாவணும். பிரைஸ் தி லார்ட். நான் உனக்கு நடுவுல வாசம் பண்ணணும். ஏன்னா என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப என்ன சொன்னா? வெளியே வரணும். அப்படி பழைய மனுஷனுடைய பழைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? வெளியே வரணும். அதிலே வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது. பழைய காரியம் பழைய எண்ணங்கள் இருக்க முடியாது. உலகத்தோட ஒத்து வாழ முடியாது. இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால இன்னைக்கு நம்ம வந்து தீர்மானங்கள் எடுக்கணும். I have to step out. Praise the Lord. Hallelujah. I am not according to the world. நான் உலகத்தின்படி அல்ல. நான் ஆவிக்குரியவன். Praise the Lord.
நான் உன்னதத்துக்குரியவன். நல்லா புரிஞ்சுக்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானா, கிறிஸ்து பிதாவின் வலது பாகத்தில் வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளே நாடுங்கள். Praise God. Praise God. So you are a different person. கர்த்தருடைய ஆலயம், அது மறந்துடாதீங்க. கர்த்தருடைய ஆலயத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்க என்ன இருக்கணும்? பலிகள் செலுத்தப்படணும், ஆராதனை இருக்கணும், தேவன் அங்கே வாசம் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. தீட்டான ஒன்றும் அசுத்தமான ஒன்றும் அது புரியுதா உங்களுக்கு? அங்க இருக்குமே. ஆனா அங்கே தேவனுக்கு ஏற்ற பலிகள் இல்லை என்று சொன்னால் கர்த்தர் அங்க என்ன பண்ண மாட்டாரு? வாசம் பண்ண. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? வெளியே வா. அதே சிந்தையோட கூட, அதே எண்ணங்களோட கூட எத்தனை நாள் ஓடும்? How long you're going to run? That's not the way I have for you. நான் உனக்கு வைத்திருக்கிறது, நீ வெளியே வா முதல்ல. Praise the Lord. அத சொல்றது. உலக பழக்கமே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது. உலக புறஜாதியுடைய வழிகளை கற்றுக்கொள்ளாதீங்க, அவங்களோட கலவாதீங்க. அப்படி அர்த்தம் என்னது? நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்கள என்னது வெறுக்க சொன்னாரா? இல்ல, நேசிக்க சொன்னாரு. ஆனா என்ன பண்ண சொன்னார்? உங்கள் வழிகள் மேலானது. ஆமென். நீங்க கர்த்தருடைய ஆலயம், அவர் உங்கள் நடுவில் உலாவுகிறார். அப்பொழுதுதான் உலகத்தில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண முடியும். ஆமென். என்ன காண முடியாது? Your life is very important and they must know that God is moving in your midst. கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிய வேண்டும், காண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சேஞ்ச் ஆகும், ரொம்ப முக்கியம். சில காரியங்களை பார்க்க ஆண்டவர் சொல்றாரு, அங்க நடுவில் அவங்க விட்டு நீ புறப்பட்டு வரணும், அவங்க விட்டு பிரிந்து இருக்கணும், அசுத்தமானதை தொடாத சொல்றாரு. ஏன்னா நீ ஆலயம் சொல்றது அர்த்தத்தை பாத்தீங்கன்னா வாசிக்கலாமா? 14 அதே அதிகாரத்துல இருந்து சில காரியங்கள் காண்பிக்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? 15 கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அங்க பாத்தீங்கன்னா இந்த காரியங்களை சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எழுதும் பொழுது கொரிந்தியருக்கு அழகா சொல்லி கொடுக்கிறாரு. ஏன்னா விக்கிர ஆராதனையிலிருந்து வெளியே வந்தவர்களுக்கு சொல்றாரு, see, it is not taking another god, இன்னொரு தேவனை ஏற்றுக்கொள்றதுல இது நல்லா புரிஞ்சுக்கணும். இல்ல, இதனுடைய வாழ்க்கை மாறணும். ஆமென். பிரைஸ் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றா உலகமானது பாவத்திலும் அக்கிரமத்திலும் இல்லைங்க, அது அநியாயத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் அது அடிமை கிடக்கிறது. இப்ப ஆண்டவர் சொன்னா தன் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அந்த ஜனம் வெளியே வரும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், பூமியில உள்ள யாவரும் அவரை காண வேண்டும். ஆமென். அப்ப இந்த ஜனத்தை என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர்? நான் உலாவும்படிக்கு, நான் உங்களை வாசம் பண்ணும்படிக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவர்ல இருந்து புறப்பட்டு வெளியே வந்து பிரிந்து இருக்கணும், அசுத்தமானதை தொடாது இருக்கணும். ஏன் சொன்னா உன் ஆலயமா வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா யாவரும் இடத்துல வந்து விடுதலை பெற வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் ரொம்ப முக்கியமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சொல்லும் பொழுது சொல்றாரு, முதலாவது 14 பதிய அந்நிய நுகத்தில அவிசுவாசிகளுடன் ஃபர்ஸ்ட் ஒன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நம்பர் 1 பிணைக்கப்படுறது சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த யோக குறித்து பேசும் பொழுது என்னச்சுன்னா 2 மாடு வந்து மேல அந்த என்ன சொல்றது நுகத்தடியை வச்சு அது கட்டப்பட்டு அது இழுத்துட்டு பாரத்தை எடுத்துட்டு போகும். அப்போ அதோடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா 2ம் இசைஞ்சாதான் ஓட முடியும். சரிங்களா? 2 இசைஞ்சாதான். ஆனா அவர் சொல்றாரு, இவங்களுக்கு நீ உன்னுடைய வந்து விசுவாசி, இவங்க அவிசுவாசி. 2 பேரும் எப்படி ஒண்ணா போகும்? இங்க என்ன ஃபர்ஸ்ட் சொல்றாரு, பிணைக்கப்படாதிருங்கள். நல்லா புரிஞ்சு, பிணைக்கப்படாதிருங்க அப்படின்னு சொன்னா உன் பழைய வாழ்க்கை, உன் பழைய காரியங்கள், பழைய உறவுகள், பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள் எல்லா அந்த பழையவைகள் என்ன பண்ணாதீங்க, பிணைக்கப்படாதீங்க. பிணைக்கப்படாதீங்க என்ன அர்த்தம் சொன்னா
அதோட இசைந்து ஓடுறது, காம்ப்ரமைஸ். பிரச்சனை வேண்டாம். அவங்க எப்படி அவங்க மனசை உடைக்கிறது, எப்படி அதை விட்டு வருது. நாளைக்கு அவங்க உதவி வேணுமே, நாளைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க. நாம இப்படிதான், இப்படியே பழையது எல்லா காரியங்கள்ல இப்ப பிணைக்கப்பட்டு இருக்குது. இந்த பிணைப்பு இருக்கும் பொழுது என்ன ஆகும் சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஆண்டவர் ஒரு புதிய வழியை உண்டாக்குகிறேன். இப்ப பழையதோடு நான் இசைந்திருப்பேனே, ஆனால் புதியதுக்குள்ள என்னால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ பிள்ளைதான், வாக்கு தத்துவத்தின் பிள்ளைதான், சுதந்திரவாதி தான், எல்லாமே சரிதான். ஆனா இப்ப என்ன பண்ண முடியல, என்னுடைய நடை என்ன பண்ண முன்னேற்றம் இருக்காது, முன்னேற முடியாது. ஏன் முன்னேற முடியாதுன்னு சொன்னா, என்ன பண்ண நானு என்னுடைய வழிகள் புதிதானதுல, ஜீவ மார்க்கத்துல புதிதான என்ன ஜீவன்ல நான் போடுறது இல்லை. I'm not running in that. நல்லா பார்த்து உட்கார்ந்து நீங்க இதெல்லாம் யோசிக்கணும். பிணைக்கப்பட்டதுனால இன்னைக்கு மாட்டியாச்சு. ஆமா, அது மாம்ச உறவுகளா இருந்தாலும் சரி, அது மாம்சத்தினுடைய எண்ணங்களா இருந்தாலும் சரி, நல்லா பொறுத்தீங்க, அந்த மாம்சத்துக்குரிய காரியங்களா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, அது என்ன சொல்றது, மத ரீதியா இருந்தாலும் சரி, ஆமா, இதெல்லாம் you have to be very very careful about these things. பிணைக்கப்படுறது என்னால தெளிவா சொல்றாரு, அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாத எந்த ஒரு காரியத்திலும். ஏன் சொன்னா, you will have to compromise. இல்ல என்ன பண்ண மாட்டீங்க, போக முடியாது. அவங்க உங்களோட வழியில வரணும், இல்ல நீங்க அவங்க வழியில வரணும். அவங்க மாம்சத்துல செயல்படுகிறதுனால கண்டிப்பா அவங்க வழியில வர முடியாது. நீங்க அவங்களோட போகும் பொழுது ஒருபோது என்ன பண்ண முடியாது, ஜீவ வழியில போக முடியாது. ஆகியனால நீங்க என்ன பண்ணணும், வெளியே வந்து ஆகணும், பிரித்து இருக்கப்படணும், உடைக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னு என்ன பண்ண முடியாது. முன்னே சொல்றாரு, நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தர், நீருடைய ஆலயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நடுவுல உலாவ விரும்புகிறேன், நடுவுல மத்தியில வாசம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீ என்ன பண்ணணும், உன்னை சுத்திகரிக்கல இருக்கணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. என்ன காரியங்கள் சொன்னா சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. சங்கீத புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார்ந்திடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னன்னா, நீங்க பாக்கியவான். ஒரு பாக்கியவான் என்ன பண்ண முடியாது, இன்னொரு உலகத்தோட என்ன பண்ண முடியாது, பிணைக்க முடியாது. உலகத்துல இருக்க காரியங்கள் சொல்ல முடியாது. சொல்றாரு, துன்மார்க்க, பாவி, அடுத்தது பாத்தீங்கன்னா பரியாசக்காரர். இந்த உலகத்தினுடைய காரியம் இப்ப என்ன பண்ண முடியாது, இங்க உட்கார முடியாது, அவன் வழியில இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னுடைய பேர் யாரு சொன்னா பாக்கியவான். நான் பாக்கியவானா இருக்கிறேன். நான் என்ன பண்ணணுமா, வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அப்ப நான் யாரு சொன்னா, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், தியானமா இருக்கணும். ஏன் சொன்னா, I am a blessed person. நான் பாக்கியவான். ஏன் நான் பாக்கியவானா இருக்கேன்னு சொன்னா, புரிஞ்சுக்கணும், இந்த உலகமானது விடுதலை அடையணும், அவள் ஆஸ்வதிக்கப்படணும். உலகத்தில் இருக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்படணும்னு சொன்னா, உலக பிரமண ஆஸ்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத ஆசீர்வாதம் அவளுக்கு வேணும். அப்ப வேணும்னு சொன்னா நான் பாக்கியவானா இருக்க வேண்டும். புரிஞ்சுக்கங்க, நான் பாக்கியவானா இருக்கணும். அப்ப எனக்கு தெரியணும், who am I? Praise the Lord. அப்ப என்ன பண்ண முடியாது, இவர்களோட நான் ஒத்து வாழ முடியாது. இன்னைக்கு you cannot compromise. வசனம் என்ன சொல்லுகிறது, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது. சிலதெல்லாம் தீர்மானம் தெளிவாட்டாங்க. ஆமா, கர்த்தரிடத்துல நான் நெருங்குவதற்கு, தேவனிடத்துல நான் கிட்டி சேர்வதற்கு தடையா இருக்க எல்லாவற்றையும் துண்டிக்க தெரியணும். ஆமென். You have to protect yourself. Praise the Lord. ஆமென். ரொம்ப முக்கியமானது. It's a called protection. Praise the Lord. யாரையும் நம்ம வெறுக்கிறது இல்ல,
நல்லா புரிஞ்சுக்கணும். யாருமே நமக்கு கசப்பு இல்ல, ஆனால் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. ஏன்னா நான் பிழைக்கப்பட முடியாது, நான் பிழைக்கப்பட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில் என்ன சொன்னா எல்லாம் பிழைக்கப்படுகிறவர்களா இருக்கிறபடினால அதுக்கு ஏற்றபடி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சத்தியத்தை அப்படியே மாத்துறாங்க, தங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னேன். It's okay, you can say everything, but who's the end of the day, who's the sufferer? பாதிக்கப்பட போறது யாரு? நீங்க தான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆதாம் தேவனுக்கு என்ன சொன்னார்? ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த, ஏவாள் தான் கொடுத்தா. நல்லா புரிஞ்சுக்கீங்க. There's no excuse. No excuse. Praise the Lord. Hallelujah. கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுறது உங்க வேலை. ஆமென். நல்ல ஞாபகம் கொள்ளுங்க. உங்க ஓட்டத்தை முடிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமா, அவருடைய பலத்தை கொண்டு ஓடணும். போய் நிற்கும் பொழுது அங்கே சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆமா, அதெல்லாம் நமக்கு வராது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு உட்காராது. அடுத்தது பாத்தீங்கன்னா அவனை குறித்து சொல்லும் பொழுது இந்த 3ஆம் 4ஆம் வசனத்தை சொல்லும் போது என்ன வாசிக்கிற, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுவும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களை பார்க்கும் போது உலகம் வந்து அசரும். ஆமா, ஏன்னா நீங்க செய்யறத என்ன பண்ணோம்? வாய்க்கும். கேட்டகரி பார்த்துக்கீங்க. இங்கே சாபத்துல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். புரியுதுங்க? பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா பொறாமைகள், சுயநலங்கள், புரியுதா உங்களுக்கு? அக்கிரமங்கள், அருவருப்பான காரியங்கள் இங்க இருக்கும். ஆனா இங்க அது இருக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். இங்க என்ன சொல்லும்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எதற்கு வாய்க்கும்? கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அவனை ஆசீர்வாதமாக வைப்பார். ஏன்னா யாவரையும் அவன் என்ன பண்ணணும்? சாட்சியா இருக்கணும். அநேகரை விடுதலை பண்ணணும். This is what we are. அப்ப என்ன பண்ண முடியாது? இந்த கூட்டத்தோட கூட என்ன பண்ண முடியாது? உட்கார முடியாது. இந்த கூட்டத்தோடைய வழிகளை கற்றுக்கொள்ள முடியாது, பிணைய முடியாது உங்களோட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அடுத்தது வாசிக்கப்படும் பொழுது துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். டிஃபரன்ஸ் பாருங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஆனா இவங்களுடைய கதை என்ன இருக்கும்? அடிக்கப்படுவாங்க, காற்று அடிக்கிறது போல. இப்ப இவங்களோட நீங்க பிணைந்தீங்கன்னா, பிணைக்கப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவங்களும் அடிக்கப்படும் போது நீங்களும் அடிக்கப்பட்டு போயிருப்பீங்க. அதான் சொல்றாரு, come out, வெளியப்பா, and be separate. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 Timothy chapter 2 verse 4. தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். Praise the Lord. Hallelujah. ஆமா, சிக்கிக்கொள்ள மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அன்லைன் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உடைய வாழ்க்கையில அவருக்கு ஏற்றவனா இருக்காதபடிக்கு, அவருக்கு ஏற்றவனா இருக்கக்கூடாதபடிக்கு என்னென்ன காரியங்களில நான் சிக்கி இருக்கிறேன்? இது பிணைப்பு. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, எதுல நான் சிக்கி இருக்கிறேன்? வாட் இஸ் இட் கால்ட்? கிவ் மீ தி கிரேஸ் ஆஃப் அவர் காட். கேளுங்க அவர்கிட்ட. ஏன் சொன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? துண்டிக்கணும். எல்லாத்தையும் துண்டிக்கணும். எது சிக்கி இருக்கிறது? என்ன பிணைக்கப்பட்டீங்கன்னா முன்னேற முடியாது, முன்னேற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 2ஆவதாக பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வாசிச்சதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? Fellowship or cooperation. நீதிக்கும் அநீதிக்கும் அங்க என்ன இருக்க முடியாது? ஃபெலோஷிப் இருக்க முடியாது, சம்பந்தம் இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு. இது ஒரு திசை, இது ஒரு திசை. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, இவர்களோடு நாம் இசையும் பொழுது நல்ல ஞாபகம், அவங்க அநீதியில இருக்கிறாங்க, நாமும் நீதியில நின்று கொண்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இவர்களோடு பிணைக்கப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அநீதியும் நீதிக்கும் சம்மதமாகும்.
And here comes a compromise. புரியுதா உங்களுக்கு? பாவம் என்ன பண்றது? There comes a compromise. இதை இன்னைக்கு நிறைய அங்கதான் மாற்றுது. இப்ப என்ன சொன்னா, ஒரு காரியத்துக்கு என்ன சொல்லுவோம், நம்ம எக்ஸ்கியூஸ் எடுப்போம். வாழ்க்கையில பலவீனம் வரலையா, போராட்டம் இல்லையா, இருக்கு. வேதனை இல்லையா, இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனா இவைகளை வாழ்றதுக்கு அழைக்கப்படல, இவைகளை ஜெயம் கொள்வதற்கு அழைக்கப்பட்டது. தெளிவா இருக்கிறது. நம்முடைய சிந்தைங்க ரொம்ப முக்கியம். மைண்ட் செட். என்னை ஆறுதல் படுத்துவதற்கு யாரும் இல்லையா, அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா போதும். பிசாசுக்கு அதுதான் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு பொறி. அதுதான் இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்க என்ன பண்றாங்கன்னா, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு மீட்டிங்கு ஏதாச்சும் போயிருந்தா போக மாட்டாங்க. என்ன ரீசன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யாரும் என்ன பண்றது, என்ன விசாரிக்கிறது. அவர் சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். யார் உங்களை விசாரிக்கிறவர்? மனுஷன் இல்ல. மனுஷன் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் உங்களோட கூட இருக்க முடியாது. ஆனால் அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். Now the problem is you. யார் என்னை விசாரிக்கிறவர், யார் என்னை பலப்படுத்துகிறவர், யார் என்னை தூக்கி எடுக்கிறவர், யார் எனக்காய் மரித்து தன் ஜீவனை கொடுத்தார் என்பதை நான் இன்னும் ருசிக்கல, அனுபவிக்கல. I'm looking at man. இந்த பிரச்சனை இன்னைக்கு. ஊழியர் இருக்கிறாங்க, சகோதரர் இருக்காங்க, எல்லாரும், but all are limited. Praise the Lord. Don't make them as God. They are all limited. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஹalleluya, ஹalleluya. மாத்திரங்க உடைய அங்கலாய்ப்புகளுடைய ஏக்கங்கள், உடைய பெருமூச்சுகளை அறிந்தவர் அவர் மாத்திரமே. உடைங்க மனுஷன் நோக்குது, உடைங்க. உடைங்க, நம்புறது உடைங்க. முத ஆமா, அநீதிக்கும் நீதிக்கும் சம்மதம் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லை, தேவ மகிமை அற்று போனார்கள். நம்பாதீங்க, மனுஷன் மேல் நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான். ஹல்லேலூயா. அன்பு வைக்கிறது குறையாதீங்க, அளவில்லாம அன்பு வைங்க. ஆனா என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. திரும்ப சொல்றேன், அன்பு செலுத்துங்க எல்லாரும் மேலே. ஆமா, தயவுசெய்து சொல்றேன், சின்ன ஒரு சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, love them like anything. ஆனா ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. Don't trust anybody. There's only one person you can trust, and it's the Lord Jesus Christ. Amen. Praise the Lord. இன்றைக்கு ஒரு நன்மை செய்கிறவர் என்னோட கூட இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவர் நல்லவர் என்பது இல்லை, என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினால எனக்கு நன்மை செய்யும்படிக்கு அருமையானவர்களை அனுப்பினார். கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன், அவரை ஆசீர்வதிக்கிறேன். ஆனா என் கண்கள் ஒருபோதும் அவர் மேல பதியாது, ஒருபோதும். ஏன்னா என் நம்பிக்கை என் கர்த்தர் மாத்திரமே. கிறிஸ்துவானவர் எனக்குள் வாசமாயிருக்கிறது, அந்த மகிமையின் நம்பிக்கையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அநீதிக்கும் நீதிக்கும் சம்மதம் இல்லை. Come out. வெளியே வாங்க. இதுல வந்து மனுஷனை சார்ந்திருக்கிறது வெளியே வாங்க, உங்களை சார்ந்திருக்கிறது வெளியே வாங்க, உலகத்தின் பொருட்கள்ல சார்ந்திருக்கிறது வெளியே வாங்க. அவரை மாத்திரம் சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. Praise the Lord. Hallelujah. You have to break through and come out. Praise the Lord. Hallelujah. இப்படி உண்டா, அப்படி எல்லாம் உண்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எனக்கு அவர் மாத்திரம். Hallelujah. Hallelujah. அவர் சொன்னார், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கிறார். உலக நீதியை தேடாதீங்க,
திரும்ப நான் சொல்றேன், உலக நீதி, உலகம் என்ன சொல்லும்? வேண்டாம் வேண்டாம். Praise the Lord. Hallelujah. என் கர்த்தர் என்ன சொல்லுவார்? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? ஆமா. அவிசுவாச வாழ்க்கை வேண்டாம். அது தேவனுக்கு நீதியா இருக்காது. தேவன் முன்பாக அது நீதியா இருக்காது. விசுவாசி அது நீதியா என்ன போடும்? Hallelujah. Praise the Lord. கர்த்தர் ஆமா, அவர் ஒரு நாளும் நினைப்பார். அவருக்கு தீமை செய்ய தெரியாது. முறுமுறுக்காதீங்க, எப்பொழுதுமே முறுமுறுக்காதீங்க. ஆமென். அவரை போல நல்லவர் எல்லாவற்றுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுங்க. ஆமா, அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் இல்லை. எப்பொழுதுமே நீதியானது தெரியுமா? கர்த்தரை நம்புகிறது, கர்த்தரை விசுவாசிக்கிறது. ஆமென். என் கர்த்தர் எப்பொழுதும் நன்மை செய்வார். அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். திறக்கப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 John chapter 1 verse 3. நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென். நல்லா பாருங்க. See, two things I just wanted to bring you. ஏன்னா ஆங்கிலத்துல பயன்படுத்துற வார்த்தை fellowship and communion. ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த வார்த்தை fellowship. So the fellowship என்ற வார்த்தை தேவனோடு கூட ஐக்கியம் கொள்வது என்பது தமிழ்ல இருக்கிறது. So the ஐக்கியம் கொள்வது அர்த்தம் என்ன சொன்னா you cooperate. That means intimacy with God. தேவனோடு கூட நீங்க என்ன பண்றீங்க சொன்னா இறுக்கமா இருக்கிறது. உங்களுடைய நடைகளுடைய பேச்சு இது எல்லாமே என்னன்னு சொன்னா தேவனோடு கூட நீங்க என்ன பண்றீங்க? இசைந்து இருக்கிற ஒரு காரியம். அதுதான் fellowship. Praise God. அதான் சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் நாங்க யாரோட கூட நாங்க fellowship வச்சிருக்கோம்னு சொன்னா அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவோடும் என்ன பண்றோம்? வைத்திருக்கிறோம். அப்படின்னு அர்த்தம் we are cooperating or partnering. அவரோட கூட we have an intimacy. அவரோட கூட என்ன பண்றோம்? இசைந்து இருக்கிறோம். நல்லா புரியுது. இது ஒரு காரியங்கள் இணைந்து இருக்கிறோம் அவரோட கூட. அப்படிப்பட்டது. சோ நீங்க என்ன பண்ணீங்க சொல்ற, நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்களோட இருங்க. ஏன் இருங்கன்னு சொன்னா எங்க ஐக்கியம் யாரோட இருக்குது? பிதாவோடும் குமாரனோடும். So we have a fellowship with him. Praise God. அப்போ with whom do you connect? Praise the Lord. It's very important. With whom do you connect? நாம யாரோட கூட இசைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமா இருக்கணும். யாரோட கூட நாம் நடக்கிறோம் ரொம்ப முக்கியம். ஏன் சொன்னா அவரோடும் பிதாவோடும் குமாரனோடும் கூட என்னை நடத்துகிறவர்களோட நான் நடக்கணும். Praise the Lord. Hallelujah. உலகத்தினுடைய ஞானத்துல புரியுதா உங்களுக்கு? உலக பழக்க வழக்கங்கள்ல இதுல நடத்தும் எனக்கு பிரியமானது சொல்லிக் கொடுக்கிறது, எனக்கு விரும்புறதை கொடுக்கிறது, அவங்களோட நடந்த பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அவங்க எங்க கொண்டு போவாங்கன்னா உள்ள கொண்டு போயிருவாங்க. ஏன்னா ரொம்ப அழகா இருக்குது. என்ன சம்பந்தம் சொல்ல போற வசனத்துக்கு நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்பந்தம் இல்ல. அப்போ இவரோடு கூட நான் ஐக்கியம் கொள்றது, இந்த ஐக்கியத்துக்கும் இந்த வாழ்க்கைக்கும் இன்னொரு உலகத்தின் வாழ்க்கைக்கும் என்ன இல்ல சம்பந்தமே இல்ல. ஒண்ணுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த வாழ்க்கை டிஃபரெண்ட். இது பரிசுத்தமானது, உண்மை உள்ளது, நீதி உள்ளது, சமாதானம் உள்ளது, அன்பு உள்ளது, இரக்கம் உள்ளது, உங்களுக்கு சகோதர ஸ்நேகம் உள்ளது, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த அநீதியான காரியங்களுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப என்ன பண்ண முடியாது? நான் அவைகளோட கூட எத்தனையா அவங்க ஞானமாய் பேசுறதா இருந்தாலும் என்ன பண்ணணும்? தேவனுடைய காரியங்களை, தேவனோட ஐக்கியம் கொள்ளக்கூடிய காரியங்களை உங்களுக்கு நடத்தாம அல்லது அதை குறித்து பேசாம இருக்கவங்களோட கூட நீங்க என்ன பண்ணாதீங்க. தயவு செய்து அவங்களோட கூட நடக்காதீங்க. பிரயோஜனம் இல்லை. திருமணம் சொல்ல. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க? தேவனோட கூட நடக்கிற அனுபவத்துல நிறைய டிசிப்ளின் வேணும். நிறைய டிசிப்ளின் வேணும். தேவனோட நடக்கணும்னா முதலாவது
உடைய சுயம் இல்லாமல் போகணும். You cannot have anything of your own. ஆமா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தது சொன்னேன், என்னுடைய இது வாழ்க்கை ஏன் இது நடக்கணும், இந்த ஏன்ற கேள்வியை கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை போயிடும். திரும்ப நான் சொல்றேன், ஏன்ற கேள்வி, why for me, இந்த why கேட்டீங்கன்னா நீங்க முன்னேறவே முடியாது. இந்த why உடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மிஸ்ட்ரஸ்ட், தேவன் மேல நம்பிக்கை இல்லை. இப்போ வேறு ரொம்ப இருக்கு, குருடன் வந்து நடக்கிறான், அவனை நடத்துறதுக்கு ஒரு ஆள் நடத்துறான், சரிங்களா? அப்ப இந்த குருடன் நடந்து போகும் பொழுது திடீர்னு ஹார்ன் சத்தம் கேட்குது, பஸ் சத்தம் கேட்குது வச்சுக்கலாம். அவன் என்ன பண்ணான், இப்படி அப்படி குதிச்சானா என்ன ஆகுறது? அவன் என்ன நம்பிக்கையில போனோம், என் முன்னாடி என்ன நடத்துறவங்க என்ன பண்றாங்க, இதுக்கு எல்லாத்துல இருந்து என்ன நடத்துறாங்க, எந்த ஒரு பாதிப்பு வராதபடி என்ன நடத்துறாங்க நம்பிக்கையில இருந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த கோலை புடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பின்னாடி. That is called trust. புரியுதா உங்களுக்கு? இந்த கோலை புடிச்சிட்டு போறவன் திடீர்னு சத்தத்தை கேட்டு ஹார்னை கேட்டு லெஃப்ட்லயே ரைட்லயே குதிச்சா அதுக்கு பேர் என்னது? மிஸ்ட்ரஸ்ட். அப்படி என்ன பண்ணல, நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு அதுதான் why. The why is only that. ஏன் இந்த ஹார்ன் அடிக்குது, ஏன் இந்த பஸ் சத்தம் இருக்குது, ஏன் மேனுவல்ல நடக்கிறேன், ஏன் நான் ரோட கிராஸ் பண்றேன், why why why, இதுதான் கேள்வி. Why it should happen to me? ஒரு பேசும்போது என்ன சொல்றது, ஆண்டவர் அநீதி விளைச்சது போல ரொம்ப ஒரு ஊழியக்காரர் பேசிக்கிட்டே இருந்தார், அவ்வளவு காரியம். அப்ப நான் சொன்னேன், நீ எங்க இருந்து வந்த ஃபர்ஸ்ட் திரும்பி பாரு. பாவம் என்று சாக்கடையில இருந்த, அருவருப்புல இருந்த, மரண தருவாயில இருந்த, வியாதியில இருந்த, ஒருவரும் உன்னை வந்து என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள கூட இல்லை. ஆனால் ஒருவர் இறங்கி வந்தார். Praise the Lord. Don't forget from where he picked you up. எங்கிருந்து உன்னை தூக்கி எடுத்தார் மறந்து போகாத. Praise the Lord. Don't ask why. Praise the Lord. Don't ask why. ஜாக்கிரதை. Don't learn all these things of the world. Praise the Lord. I'm safe in your hands, Lord. உங்களுடைய கரத்துல, உங்களுடைய கூடாரத்துல, உங்களுடைய செட்டைகளின் மறைவில் நான் சுகமாய் தங்கியிருக்கிறேன். Thank you, Lord. Amen. இவைகள் என்னை மேற்கொள்வதில்லை, நான் இவைகளை உங்களுடைய நாமத்தினால மேற்கொள்வேன். Praise the Lord. That's what faith is all about. விசுவாசம் அது நீதியாக எண்ணப்படும். Amen. Praise the Lord. உலகத்தின்படி போனீங்கன்னா அது அநீதியாக எண்ணப்படும். So don't get into all this stuff. நான் சொல்லும் பொழுது அடுத்தது பார்த்தீங்கன்னா புண்ணியவான்ல 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லும் பொழுது அவர் அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன பாத்தீங்கன்னா அவரோடு கூட நீங்க என்ன பண்றோம், ஐக்கியப்பட்ட சம்பந்தம் வைத்திருந்தாதான், நீதியோடு கூட நீங்கள் சம்பந்தம் வைத்தால்தான் இயேசுடைய ரத்தம் என்ன பண்ணுவோங்கள கழுவி ஞாபகத்துக் கொள்ளுங்க. நீங்க அநீதியோட சம்பந்தம் வைத்துக் கொண்டீங்கன்னா இயேசுடைய ரத்தம் என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு உதவி செய்ய ஜாக்கிரதை. It is all things you have to know. That is why you cannot cooperate with the world. உலகத்தோட கூட மற்ற காரியங்களோட நீங்க என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா சொல்லப்பட்ட வசனத்துல திரும்ப சொல்லப்பட்டது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. Now comes the communion. Praise the Lord. Communion. So communion சொல்லும் பொழுது ஞாபகத்துக் கொள்ளுங்க, அந்த வார்த்தை வந்து தமிழ்ல வந்து ஐக்கியம் என்ற வார்த்தை பயன்படுது. கம்யூனியன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் சொன்னா அவரோடு கூட ஒன்றாக இருப்பது. நல்லா புரியும். ஒளிக்கும் இருளுக்கும் என்ன ஐக்கியம் ஏது அப்படின்னா, ஒளி இருந்தா இருள் அங்க இருக்க முடியாது, ஒளி இருந்தா அங்க இருள் இருக்க முடியாது. நல்ல ஞாபகம். இருள் இருக்குதுன்னா அங்க ஒளி இல்லைன்னு அர்த்தம்.
ரெண்டு என்ன பண்ண முடியாது, ஒன்றோடு ஒன்று ஐக்கியப்பட முடியாது. சொல்றாரு என்ன பண்ணக்கூடாது, ஐக்கியமே. அப்படின்னு அர்த்தம், நீ யாரு வாசிச்சோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்ம யாருச்சுன்னா ஒளியின் பிள்ளைகள். இந்த இருளில் நம்ம நடக்க முடியாது, இருளோட கூட நடக்க முடியாது, ஒளியின் பிள்ளைகள். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒளியில நடக்கிறவர்கள். அங்க வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Corinthians chapter 6 verse 17. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு 1 Corinthians 6:17. அப்படி கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே இதை இசைந்திருக்கு. இதுதான் கம்யூனியன், இசைந்திருக்கிறது. இப்ப என்ன சொன்னா, உங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை. ரொம்ப முக்கியமானது. புரியுதா உங்களுக்கு? When you have a fellowship, you have an intimacy with God, you cooperate with God. ஆண்டவரோட கூட. But communion means that you become one with God. Praise the Lord. அதனால தான் நமக்கு சொல்லப்படுகிறது, நம்ம எடுக்கிற பாருங்க, அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானப்பட சொல்றாரு. ஏன்? become one with him. இத புசிக்காதவன் இத குடிக்காதவனுக்கு என்னிடத்துல பங்கு இல்லை. ஞாபகம், அது கம்யூனியன். So that's when you come together. It is like a marriage. You come together. இருவரும் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். மறந்துடாதீங்க, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கு. You have a fellowship with God. Now you become in communion with God. தேவனோடு கூட இசைந்து கொள்ளுகிறேன். என்னையும் அவனை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஒளியில நடக்கிறன்னா இருளின் காரியங்களை என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இன்னைக்கு என்ன போச்சுன்னு சொன்னா, இந்த கடன்ன்றது சாதாரணமாயிடுச்சு. எல்லாருக்கும் கடன்ன்றது சாதாரணம். புரிஞ்சுக்கிறேன் சொல்ற காரியத்தை. கடன்றது சாதாரண காரியம். இப்ப ஒளியில இருக்கிறவன் யார் என்று சொன்னா சுதந்திரவாதி. நல்லா புரியுங்க. ஒளியில இருக்கிறவன் யாரு? சுதந்திரவாதி. இவன் நீதியில இருக்கிறவன். இவன் கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொண்டவன். இப்ப என்ன பண்றேன்னு சொன்னா, இந்த கடன்ன்றது இன்னைக்கு சாதாரணமா எல்லாரும் காணதுனால கடன் வாங்குறாங்க. கடன் எதற்கு வாங்குறான்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய இச்சையை நிறைவேற்ற, தங்கள் விருப்பத்தை பயன்படுத்தினாலும். ஆனா விருப்பம் இல்லை, லஸ்ட். ஏன்னா ஐ நீட் இட். விருப்பம் இருக்கும் போது என்ன பண்ணுவோம் சொன்னா, வாங்க விரும்புவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இட்ஸ் ஓகே நம்ம பார்த்துக்கலாம். அது டிசைர். லஸ்ட் அப்படி கிடையாது. யூ ஹேவ் டு ஹேவ் இட். இச்சை என்பது நிச்சயம் எனக்கு வேணும், நான் சாப்பிட்டே ஆகணும், அது நான் வாங்கியே ஆகணும், அது எனக்கு வேணும், அது பேர் இச்சை. இப்ப என்ன பண்றாங்கன்னா கடன் எடுக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க, கடன் எடுக்க. இந்த கடனை எடுத்த மாத்திரத்துல ஆவியின் மண்டலத்துல என்ன நடக்குது நல்லா புரிஞ்சுங்க. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இவன் இப்பொழுது பிணைக்கப்படலாம். நல்லா புரிஞ்சுங்க. அவிசுவாசிகளோட என்ன பண்ணாதீங்க, பிணைக்கப்படாதீங்க. இப்ப என்ன அது போ பிணைக்கப்படுறான், அடிமையாச்சு, நுகம் இவன் மேல வந்தாச்சு. இப்ப என்னன்னா மண்டலத்துல நல்ல ஞாபகம் வச்சிருக்க, ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்கள் சுயாதீனர் அல்ல. ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க என்ன இல்ல, சுயாதீனம் கிடையாது, நீங்க அடிமை. இங்க நீங்க என்ன வேணா காமிச்சுக்கலாம், நீங்க என்ன வேணா காமிச்சுக்கலாம், ஆனா நீங்க யாரு, அடிமை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப இது அடிமை. இப்போ உங்களுக்கு ஒரு எஜமானன் வந்தாச்சு, கிளியரா புரிஞ்சுக்கணும். பிசாசு ஆதாமை ஜெயிக்கல, ஆதாமை வஞ்சித்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். பழத்தை சாப்பிட வச்சா யார் எஜமானனா மாறினான்? பாவமானது எஜமான மாறிடுச்சு. அவனை ஆளுக செய்ய ஆரம்பிச்சான். இவ்வளவு தான் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? யுத்தம் பண்ணிலாம் ஜெயிக்கல, என்ன பண்ண முடியாது அவன். ஏன்னா அவன் ஆதாமுக்கு ஒரு என்ன சொல்றது, எஜமானன் உண்டு, ஒரு சிருஷ்டிகர் உண்டு. அவனை மீறி எதையும் செய்ய முடியாது. அப்ப அவன் என்ன செய்யணும்னு சொன்னா, அவனை வஞ்சிக்கணும். அதே போலதான் இப்போ என்ன சுயாதீன வஞ்சிக்கப்பட்டு அடிமையாக்கியாச்சு. சரியா? இப்ப அடிமையாக்கப்பட்டனா நல்லா புரிஞ்சுக்கணும். எதை செய்தாலும் அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா,
உலகத்துல நான் வாழும் உலக காரியங்களை செய்யும் பொழுது பிரச்சனையே இல்லாம கூட்டுவோம். ஆவிக்குரிய காரியங்களில் தேவனுடைய வழியில நான் கால் வைக்கும் பொழுது உடனே காரியங்களை ஆரம்பிப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒளியில நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இருளின் கிரியானது என்னை மேற்கொள்ளும். ஏன்னா நான் வெளிச்சத்துல வந்தா இருளை ஆண்டு கொள்ள முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, தாங்களாகவே போய் சிக்கி கொண்டு இன்றைக்கு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு ஆனால் சுயாதீனரை போல காண்பித்துக் கொள்கிறார்கள். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அது எப்படி கடன் வாங்காம இருக்கிறது? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது வாங்கணும், நம்ம வேலை தானே செய்யறோம், கடனுக்கு பேர் கடன் தானே. இப்போ கிரெடிட் கார்டுல வாங்கினா அதுக்கு பேர் வேற பேர் இருக்குதா? ஹவுசிங் லோனா வேற பேர் இருக்குதா? எல்லாத்துக்கும் பேரு ஒண்ணுதான், கடன். So what happens is mistrust. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்பதை, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடது என்ன சொல்ற பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப எனக்கு எங்க இருந்து வரணும்? மேல இருந்து வரணும். நான் இவன் எல்லாம் எனக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப நான் யாருத்த நிக்கணும்? அப்பாட்ட நிக்கணும். அதுதான் ஒளியின் பிள்ளை. ஒளிகளுக்கும் சம்பந்தம் ஏது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அடிமனத்தின் ஆவி, இது சுயாதீனத்தின் ஆவி. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ற? கர்த்தரோட இசைந்திருக்கிற அவரோட கூட ஒரே ஆவியா இருக்கிறான். அப்ப என்ன பண்ணணும்? சுயாதீனத்துல இருக்கணும். ஆமென். பிசாசு வந்து அவரை வந்து சோதிக்கிறான். எல்லா சோதனையிலும் என்ன பண்றாரு? கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே ஜெயம் எடுக்கிறார். ஆமென். அவனுக்கு இணங்கவே இல்லை. அவரு இணங்கவே இல்லை. புரிந்தவங்களுக்கு. ஏனென்றால் நான் என் தேவைக்காகவோ எனக்காகவோ என்னுடைய என்ன சொல்ற பெருமைக்காகவோ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நான் வாழ்றது இல்லை. நீங்க சொல்லணும். அது எப்பொழுதோ அந்த கல்வாரி சிலுவையில அறைந்திருக்கிறேன். ஆமென். நீ சொல்லுவாங்க இப்பொழுது நான் ஜீவிக்கிறது. அதன்னு சொல்றாரு கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயுள் பிழைத்திருக்க, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றார். இப்ப என்ன சொன்னா? I for him. பிரைஸ் தி லார்ட். நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் என் கர்த்தருக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். You have to make this. இசைந்திருக்கிறார். ஆமென். இப்ப என்ன பண்ண முடியாது? இருளானதோடு கூட என்ன இசை முடியாது. தவறான காரியங்கள்ல நீங்க வந்து எப்படி சொல்லலாம்? அது வந்து எந்த என்ன சொல்றது மோசமானதெல்லாம் பண்ணல. நான் வெறும் கடன் தான் வாங்கினேன். இன்னொரு சொல்ல சொன்னாங்க, ஏதோ இது வாங்குறதுக்கு வந்து ஸ்கோர் சிபில் ஸ்கோர் அது சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு காசு கேட்கறாங்க. பண்ணா அது ஸ்கோர் எல்லாம் மாத்தி கொடுப்பாங்க. அப்ப எனக்கு லோன் கிடைக்கும். எனக்கு லோன் கிடைக்கும். என்ன நடக்குது இப்போ? உங்களுக்கு இருளுக்குள்ள போகும். வெளிச்சத்து ஒளிக்கும் இருளுக்கு என்ன இல்லை. அப்ப அந்த வழிக்குள்ள எப்படி நான் போவேன்? இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தை நம்ம வாசிட்டு இருக்கும் போது 2 கிறிஸ்துவுக்கும் இசைவு ஏது. அவங்க எங்க இசைச்சு போறது? 2 பேரும் கிறிஸ்துவுக்கும் வேலையாளுக்கு என்ன இல்ல இசைவு ஏது. How can they agree together? 2 பேரும் எப்படி போக முடியும்? நீங்க கிறிஸ்துவை உடையவர்கள். இந்த உலகம் பிசாசினால் உண்டானது. எப்படி இசைய முடியும்? அக்ரி பண்ண முடியும்? இன்னைக்கு நிறைய அக்ரிமெண்ட்ல போகுது. ஆமா, நிறைய அக்ரிமெண்ட் போகுது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவரா இருக்கிறார். உலகத்தின் காரியங்களோட கூட போய் கொண்டிருக்கிறது. வசனம் ஒரு பக்கத்துல இருக்குது, வாழ்க்கை வேற பக்கத்துல இசைகள் கொண்டு ஓடி கொண்டு இருக்கிறது உலகத்தோட. வாசிக்கலாம் மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 19:20. மத்தேயு 18:19-20. அல்லாமலும் உங்களில் 2
பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அக்ரிமெண்ட். நல்லா பாருங்க. யாரு? தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் 2 பேர் ஒருமனப்படும் போது இசையும் பொழுது என்ன நடக்குது? அவர்கள் என்ன வேணும் பிதாவானவரை கொடுப்பார். அடுத்து சொல்றாரு 2 பேர் 3 பேர் நாமத்தில் எங்கே கூடுகிறார்கள் அது ஒருமனப்படும் இசைந்து இருக்கும் போது அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அது அக்ரிமெண்ட். யூ அக்ரி டுகெதர். another prayer எப்பவுமே should be a prayer of agreement. 2 பேர் ஜெபிக்கும் பொழுது கணவனும் மனைவியும் ஜெபிக்கும் பொழுது நல்லா ஞாபகம் கொடுங்க. that should be an agreement. என்ன அக்ரிமெண்ட்? 2 பேரும் எஸ் சொல்றது நான் சொல்லல. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவது. அவர் என்ன வைத்திருக்காரோ அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறது அக்ரிமெண்ட். praise the Lord. எனக்கு தெரியாது what is the answer. maybe she does not know what is the answer. ஆனா எங்களுக்கு என்ன தெரியும்? கர்த்தர் நாங்க ஒருமனப்பட்டா அவர் பதில் கொடுப்பார். ஆமென். praise the Lord. இப்போ நாங்க என்ன செய்யணும்? ஏனே புரியுதா உங்களுக்கு? 2 பேர் இசையாம புரியுதா உங்களுக்கு? அக்ரி பண்ணாம நீங்க எதை ஜெபிச்சாலும் ஆகாது. அப்போ ஆண்டவர் இருக்கிறாரு. என் ஆண்டவர் அதுல என்ன பண்ணோம்? அக்ரி பண்ணோம். அதனால்தான் யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 14-15 சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் நம்முடைய செவிகள் திறந்திருக்கிறது என்பது நாம் அவர் பேர் கொண்டிருக்கிற தைரியம். அவர் செவிகள் திறந்திருக்கபடினாலே நாம் அவருடைய விண்ணப்பத்தை நமக்கு பெற்றுக்கொண்டோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு so that is called agreement. இசைந்து இருக்கிறது. You agree together both have the same mind. ஒரே சிந்தை, ஒரே எண்ணம், ஒரே நோக்கம். ஆமென். ஹalleluya. அப்போ இப்படிப்பட்டவங்க என்ன பண்ண முடியாது? கிறிஸ்துவோட இசைந்து இருக்க என்ன பண்ண முடியாது? உலகத்தோட என்ன பண்ண முடியாது? இசைய முடியாது. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் என்ன பண்ண கண்ணிச்சை மாம்ச ஜீவனத்தின் பெருமைகள் என்ன பண்ண முடியாது? இருக்க கூடாது. கிறிஸ்துவோட இருக்கிறவன் எல்லாவற்றையும் விளங்குவதற்கு ஆயத்தம். மேன்மையானது ஒன்றுதான் அவனுக்கு. கிறிஸ்து தான் அவன் மேன்மை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பலன் சொன்னா யார் அவருக்கு பலன்? கிறிஸ்து தான் அவருடைய பலன். பாதுகாப்பு சொன்னா யாரு? கிறிஸ்து தான். எல்லாமே if you take Christ Christ Christ. Praise the Lord. Hallelujah. That's your agreement. இசைந்து கொள்ளணும் அவரோட கூட. ஆமென். இதெல்லாம் முக்கியம். அடுத்தது வாசிக்கலாமா? ஆமோஸ் 3:3 வாசிக்கலாமா? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் ஒருமனப்படணும். அப்ப நான் யாரோட ஒருமனப்படணும்? அவரோட கூட ஒருமனப்படணும். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னுடைய எஃபர்ட்ஸ் எதுல இருக்கணும்? to become one with him. agreement. praise the Lord. what is agreement? praise the Lord. நான் கடந்து போகிற பாதையில நல்லா புரிஞ்சுங்க. நான் கடந்து போகிற பாதையில what is that I agree with him. you don't expect God to agree with you. தேவன் உங்களிடத்துல வந்து இசையும் என்பது நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவர் என்ன வைத்திருக்கிறார் அதோடு கூட இசைங்க நீங்க. ஏன்னா அவர் வந்து மேலானது, நன்மையானது, ஆசீர்வாதமானது. Praise the Lord. See, don't take from you your own thoughts, your own desires, your own things saying, you know, it is good. Don't do that. அது உதவாது. ஏன்னா you are going to run a race here. இந்த ஓட்டம் ஓடுறேன். அவருடைய செய்யணும், அவருடைய பலத்துல தான் நீங்க ஓடி முடிக்க முடியும். அப்ப you have to run with him, not your own. Praise the Lord. Be very careful. ஏன்னா it's a matter of agreement. இன்னைக்கு அதிகமா என்ன பண்ண சொன்னா இருளோட வைக்கிறோம். எனக்கு பிடிச்சது, எனக்கு பிரியமானது, நான் விரும்புகிறது, எனக்கு எது வந்து கம்ஃபர்ட்டா இருக்குது அதுதான் விரும்புறோம். அதனால நீங்க என்ன, there's a big problem. You're not able to run with God.
தேவனோடு ஓட முடியல. Praise the Lord. வேதத்தை நீங்க எடுத்து பாருங்க, எல்லா தேவ மனுஷர்களும் எடுத்து பாருங்க, எல்லாரும் எத்தனை பேர் கம்ஃபர்ட்ல இருந்தாங்க, சொகுசா நல்லா ஹாப்பியா, எல்லாரும் புலம்புவாங்க. எடுத்து படிங்க. அவங்களுக்கு கம்ஃபர்ட்னு சொன்னா ஆண்டவர் மட்டும்தான். இன்னைக்கு நமக்கு எத்தனை கிருபை, நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், நாங்கள் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் மத்தியில வாசமா இருக்க விரும்புகிறேன். உன்னுடைய ஆறுதல் படுத்துகிறதும், உன் தேறுதலும், உன் நம்பிக்கையும், உன்னுடைய சுகமும், உன் ஆரோக்கியமும், உன் பலனும் உனக்குள்ளே வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பாக்கியம் தெரியுமா? அல்லேலூயா. வேற எதுவுமே இல்லை. So don't look for a comfort zone. Look to be comforted in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்கள் ஆறுதல் அடைவது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பலன் அடைவது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆரோக்கியமாக இருப்பது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக everything in Christ Jesus. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சிலுவை சுமக்கிறது வந்து it's not that easy. It is a pain, right? வெயிட்டா இருக்குமா இல்லையா? அவமானங்கள் ஒரு பக்கம், அது விடுவோம், அது சும்மா தூக்குறது வச்சுக்குவோம். ஒரு என்னுடைய கணக்கு தெரியாது, பட் இட்ஸ் லைக் சம் 3-4-5 kilometers நினைக்கிறேன் ஃப்ரம் த சிட்டி. இது அவர் அந்த குல்கதா மலைக்கு போனது ஃப்ரம் ஃபியூ கிலோமீட்டர்ஸ். அந்த வெயிட் சுமந்து போறாரு. ஆமா இல்லையா? கண்டிப்பா அது இட்ஸ் அ பெயின் தான் இல்லையா? ஆமா. மரத்துல பாக்குற விழுந்துறாங்க, அப்புறம் ஒருத்தர் தூக்கி எடுக்கிறாங்க. இதுதான் இருந்தது. So that's a pain. Praise the Lord. But he took upon the cross. Why? Because he loved us. அவ்வளவுதான். நம்மை நேசித்தபடினால அந்த சிலுவை, அந்த பார சிலுவையை சுமந்தார். It was a pain. It was a burden. அது வரைக்கும் சிலுவை சுமக்கலையே, அவருக்கு முன்பாக எல்லாரும் ஓடி வராங்க, வருகிற யாவரையும் சுத்தமாக்குறாங்க, எல்லாரும் அவரை கொண்டாடுறாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இருந்தாரு. But today he has to bear. சூழ்நிலை மாறிச்சு. அவர் என்ன பண்ணல? முறுமுறுக்கல. முறுமுறுக்கல. இதான் தேவ சித்தம் என்ற பொழுது ஏற்றுக்கொண்டார். You have to come into that agreement with God. You have to come into that agreement. I love you, Lord. வேதனை வரும் பொழுது, கண்களில் கண்ணீர் வரும் பொழுது, உங்களுடைய வாயில என்ன வந்திருப்பா? I love you, Lord. ஆமா. ஏன்னா இதையும் சுமக்கிறது நீங்க தான். நான் என்னைக்காண்டது சுமந்திருக்கிறேன். ஆமா. என்னையே சுமக்கிறது நீங்க தான். Hallelujah. Praise the Lord. Today too much of emphasis is on the pain. பிரச்சனை என்னன்னு சொன்னா, வேதனையும் பாதிக்கப்படுறதையும் சூழ்நிலையும் இதுல அதிகமாய் நம்ம என்ன பண்றோம்? செலவு பண்றதுனால. ஏன்னா இது வேண்டாம் எனக்கு. ஏசு வந்து சொன்னார், என்ன சொல்றாரு? ஆகியோருடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அதான் சொன்னார். சோ அப்ப என்ன பண்ணணும்? It is like you just it is thank you Lord. இதையும் சுமந்து போவதற்கு கிருபையும் பலனும் இதற்கு தருகிறேன். ஆமா ஆண்டவரே, இது உங்க சித்தத்தின்படி நான் போவேன். ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாரமனை விட்டு நீங்க கூடுமா? நீங்கட்டும் ஆண்டவரே. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். சந்தோஷத்தோட போய்கொண்டே இருக்கும். ஆமென். Praise the Lord. அவ்வளவுதான். இதை வந்து என்ன பண்ணிடக்கூடாது? பெருசாக்கிக்க கூடாது. இருள் இருக்கிற நமக்கும் சம்பந்தம் இல்லை, இயேசுக்கும் பேலியாவுக்கு சம்பந்தம் இல்லை. I agree with him. This is how people will be blessed. இப்படி நான் கடந்து போகிறதுனால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, அது என்னை குறித்தது அல்ல, என் மூலமாய் ஆயிரமானவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், விடுதலை அடைவார்கள். That's what I'm going through the pain. You all love it. Praise the Lord. மோட்டாட பிடிக்காதீங்க. Agree. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Go with him. அது ஒரு விஷயமே இல்ல. Praise the Lord. அடுத்து அங்க இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம்.
அந்த வசனத்துல அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேற்று என்னங்க பங்கு. பிரைஸ் லார்ட். அப்பா பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்துல நடக்கணும்னு வச்சுங்களேன், ஒவ்வொருக்கும் ஒரு பகுதி. அப்பா இப்ப சொல்றாரு விசுவாசிக்க என்ன பங்கு. எப்படி சொன்னா, இவன் என்ன சொல்றது, சும்மா ஒரு இது வச்சுக்குவோம், ஒரு பிளே, ஒரு நாடகம் வச்சுக்கலாம். இவன் நாடகமே வேற, ஏன் நாடகமே வேற. இதுல அவனுக்கு எங்க என்கிட்ட பங்கு இருக்க போது, எனக்கு என்ன அவங்கள பங்கு இருக்க போது, ரெண்டு பேருக்கும் பங்கு இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையில தேவ ராஜ்யத்திற்கு என்று என்னுடைய பங்கு வேற, இவருடைய பங்கு வேற. நல்லா புரிஞ்சுக்க. அதே போல என்னுடைய சுதந்திரம் வேற, இவருடைய சுதந்திரம் வேற. ரெண்டு கம்பைன் பண்ண முடியாது, ரெண்டு பேரும் கம்பைன் பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்றது, சொல்றாரு நீ வெளியே வா. ரோமர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. Romans chapter 11 verse 24. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுவாப கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? சோதரம் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரா? சுவாபத்தின்படி நீ யாரு? நீ சொல்ற அவிசுவாசி, புறஜாதி, உலகத்தார் சொல்ற இதான் நீ வந்துடாத. ஆனா நான் என்ன பண்ற, உன்னை இதுல இருந்து வெட்டி எடுத்து என்ன பண்ற, சுவாபத்திற்கு விரோதமான நல்ல, நீ இருக்க சுவாபம் இல்ல, இந்த சுவாபம் இல்ல, இது முற்றிலும் நல்ல சுவாபம் உள்ள, இதுல உன்னை என்ன பண்ண, இணைச்சு போட்டேன். அதான் சொல்றேன். அப்போ இதற்கும் சம்பந்தமே, இதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். நீங்க அப்பான்னு சொல்லிக்கீங்க, எங்க அம்மான்னு சொல்லிக்கீங்க, எங்க மாமான்னு சொல்லிக்கீங்க, எல்லாம் சொல்லிக்கீங்க. நீங்க சம்பந்தமே சுத்தமா ஒரு பங்கு இல்லை, ஒரு பங்கு இல்லை. ஆனா இன்னைக்கு தேவையில்லாம இவங்களோட என்னமோ நமக்கு ஒரு பங்கு இருக்கிற மாதிரி அவங்களோட ஓடி, அதான் நடக்குது. இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீங்களும் அவருடைய பங்கு எப்படிப்பட்டது தெரியுமா? வேதனை, அடிமைத்தனம், பிரச்சனை, போராட்டம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டது சுதந்திரம், ஃப்ரீடம், joy, happiness, righteousness, glory இருக்காது. ஏன்னா நீங்க தான் போய் இந்த பங்கு பிடிச்சிட்டு, இந்த பங்கு தானே பிடிச்சிட்டு உட்காருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் இன்னைக்கு உலகத்தார, தேவனை அறியாத அவிசுவாசிகளை பிரியப்படுத்துறதுதான் கவனம், இதுலதான் கவனம் செலுத்துறாங்க. தெளிவா பேசுகிறார் அவங்களோட கூட. சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டு உங்க லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காரு, வாழ்க்கையை மாத்தி இருக்காரு. இப்ப அந்த புதிய வாழ்க்கையில ஓடுவதற்கு கவனம் செலுத்தாதபடிக்கு இன்னைக்கு போய் அந்த அழிந்து போகிற அந்த பங்கில நீ பங்கு கொண்டு இருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 11ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை பாருங்க. ரோமர் சாப்டர் 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளியா இருந்தாய். நல்லா பாருங்க, நீங்க பங்கு நீ எடுக்காம நீ இந்த புதிய சுவாபத்தை உடைய அந்த ஒலிவ மரத்துல நீ பங்கெடுக்குன்னு சொன்னா உன்னுடைய இது எங்க வருதா? ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளி இருக்கு அப்படின்னு சொன்னா இவருடைய நன்மை உனக்கு உண்டாயிருக்கிறது. இவருடைய நன்மை, இவருடைய ஆசீர்வாதம், இவருடைய சுதந்திரவாதம் உனக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். So what are you drawing from? எதுல பங்கு இருக்குது உங்களுக்கு பாருங்க.
இன்னும் பழைய மாம்சத்துல இருக்குதா, அல்லது புதிய மனுஷாக்கப்பட்ட ஆவிக்குரியவனோட அந்த இடத்துல உங்க பங்கு வைத்திருக்கிறீர்களா? Which part is yours? எதுல இருக்கிறீங்க? எதோட கூட பங்கு வச்சிருக்கிறீங்க? சங்கீத புஸ்தகம் 16ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனம். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். Praise Lord. கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். So who is my part? ரொம்ப முக்கியம். என்னுடைய பங்கு யாரு? என் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. ஆமென். Praise Lord. வேற யாருடைய பங்கு இல்ல. யாரும் நேசிக்க, யார் மேல அன்பு செலுத்துகிறேன். ஆனா யாருடைய பங்குல யாரிடத்துல என்ன பண்ண மாட்டேன், நான் போய் அந்த காணப்பட மாட்டேன். நான் யாரிடத்துல இருப்பேன்? தேவனிடத்துல அவர்தான் இருப்பேன். ஏன்னா அவரிடத்துல இருந்தால்தான் அவரிடத்துக்கு சாரத்துல இருந்து எனக்கு உண்டாகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு அதனாலதான் நேசிக்கிறது என்ற நேசம் என்பது வேற, அவரிடத்துல பங்கெடுப்பது என்பது வேற. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவிசுவாசிகளோடு விசுவாசிகளுக்கு சம்பந்தம் அன்பு செலுத்துறது சொல்லிட்டு பங்கெடுக்கிறாங்க. நீங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா உள்ள போய் பங்கெடுக்கிறாங்க. ஒரு மரணம் ஆயிடுச்சு அல்லது ஒரு என்ன சொல்றது நல்ல காரியம் இருக்குன்னு சொன்னா உறவுல, மாம்ச உறவுல என்ன பண்றது, எல்லாரும் காசு போடுறது. இப்ப நீ என்ன பண்ற? பங்கெடுக்கிற. 5 பங்கு 4 பங்கு அப்படிதானே வருது. புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன பண்றோம்? பங்கெடுக்கிற. ஆனா நீ யாரு? யாருடைய பங்கு? எல்லாம் என்ன புரியல. அவர் சொல்றாரு, யூ கம் அவுட், வெளியே வா. அவளை விட்டு நீ பிரிந்து, அவளை விட்டு வெளியே வந்து நீ பிரிந்துரு. அசுத்தமானதை தொடாத. ஏன்னா இதுவரைக்கும் அசுத்தத்துல வாழ்ந்துட்ட, இனி என்ன பண்ணாத, தொடாத. ஏன்னா நீ பரிசுத்தருடைய ஆலயம். நானும் நடுவில் உலா விரும்புறேன். அசுத்தமானது இருக்குமே, ஆனால் நான் அங்க உலாவ முடியாது. Be very careful. எல்லாவற்றையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. தேவனுக்கு பிரியம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அது பிரியம் இல்லை. அது ரட்சிக்கப்பட்டவன்ல ரட்சிக்கப்படாதவன் அல்ல. தேவனுடைய வார்த்தை இல்லைன்னு சொன்னா இல்ல. That's it. Praise the Lord. மற்றவர்களுக்கு மனசை உடைக்கிறதுன்னு நினைக்காதீங்க. ஒரு மனசை மட்டும் உடைச்சிடாதீங்க. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, துக்கப்பட்டு போக கூடாது. அதுல கவனம் செலுத்துங்க. The only person you have to please, யாரை நீங்கள் பிரியப்படுத்த வேண்டுமானால் அவரை மாத்திரம் தான் நீங்கள் பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். Praise the Lord. I'm not talking about a religious thing. மதத்தை நான் பேசலைங்க. திருவண்ணா சொல்றேன், மதம் இல்லை. மதம் ஒன்றுக்கும் உதவாது. தேவனை பற்றும் வழிகள் மிக மிக அவசியமானது. ஆமென். கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதல் மிக மிக அவசியமானது. ஆமா, வெளியே அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அலவழித்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவர்களை தெரிந்து கொண்டார். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆகையினால நீங்க என்ன பண்ண சொன்னா இவ எல்லாவற்றையும் விலகணும். அதாவது ஆண்டவராகிய நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்தை நான் என்ன சொன்னா, பிணைக்கப்படாதீங்க. ஒரு நாளும் அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோட என்ன பண்ணாதீங்க, பிணைக்கப்படாதீங்க. ஏன்னா முன்னேற முடியாது. பிணைக்கப்பட்டுட்டீங்கன்னா முன்னேற முடியாது. நீங்க என்ன வேணா சொல்லலாம். You can give all kind of it. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் ஏன் சொன்னா நல்ல ஞாபகத்தை கொள்ளணும். தேவன் அல்லாதவரோட இருக்கும் பொழுது பிசாசானவன் அவர்களை கொண்டு உங்களுக்கு என்ன பண்ண முடியும், பாதிக்க முடியும். உங்களை என்ன பண்ணுவான் தெரியுமா, வழி விலக செய்வான். He will make you to compromise. Praise the Lord. இவ்வளவுதான், simple as that. They will make you to compromise. இன்னைக்கு என்ன இருக்குன்னு சொன்னா காம்ப்ரமைஸ் இன்னைக்கு உலகத்தோட ஒத்து வாழ்ந்து இன்னைக்கு சபையானது பரிசுத்தத்தை இழந்திருக்கிறது. உண்மை உத்தம வாழ்க்கை இல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்ல, என்ன சொல்றது, கான்சிக்ரேட்டட் லைஃப், அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த பிரசங்கங்களே இல்லை இன்னைக்கு. ஞாபகத்தை கொள்ளுங்க, இன்னைக்கு இல்ல. ஏன்னா this is not popular messages. ஆமா, இத பேச ஆரம்பித்த உடனே என்ன சொல்லுவாங்க சொன்னா, நீ you are religious person அப்படின்னா என்னது, நீ மதம் அல்ல, இது வாழ்க்கை.
இது வேதத்தை சொல்லப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள், ஆனால் நீங்கள் வெளியே வந்துதான் ஆகணும். அவர்களை விட்டு என்ன பண்ணணும்? புறப்பட்டு வெளியே வந்து பிரிந்து வாழ்ந்து ஆக வேண்டும். ஏனென்றால் நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். அது பேர் தான் சபை, எக்லீசியா, called out. Praise the Lord. Hallelujah. You are called out from the world. You cannot live like the world. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Be very careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. You have to. There's a life that you have to live. Praise the Lord. ஏனென்றால் பரிசுத்தர் உங்கள் நடுவில் உலாவ விரும்புகிறார். ஆமா, நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவர் நடுவில் உலாவ. ஆமா, அந்த கல்வாரி சிலுவையில அவர் உங்களுடைய சுமந்தார் என்பதை நீங்கள் உணரும் பொழுது, ஆமா, அப்புறம் மாட்டப்பா, நான் வேதனை கஷ்டத்துல இருக்கிறேன், அவருக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் மகிமையை காண முடியாது. You understand? Every time whenever you look at the cross, you always understand this pain is borne on the cross. I don't need to bear. நான் சுமக்க வேண்டியது இல்லை. ஆமா, அது அர்த்தம் தெரியுமா? அது அர்த்தம் என்ன சொன்னா, நான் சுகமா இருக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். There's a process you go through. வாக்குத்தத்தப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நல்லா புரிஞ்சுக்கீங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு என்ன பண்ண, நடந்து போகணும். That's a process. நடந்து போய் சுதந்திரிக்கணும், யுத்தம் பண்ணி. புரியுதா உங்களுக்கு? இப்போ நடந்து போகும் பொழுது என்னாச்சு? எகிப்துல இருந்தது போல சூழ்நிலை இல்ல. இப்ப வெளியே வந்தவரை சூழ்நிலையே வேற, வனாந்திரத்துல. அப்ப இந்த வனாந்திரத்துல போகும் பொழுது அந்த வனாந்திரத்தை நான் காணாதபடிக்கு என்னை அழைத்து செல்லுகிறவரை நான் பார்த்திருந்தால் என்ன இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, திரும்பவுமாய் சம்மந்தப்படுத்துறாங்க. எதை? எகிப்தில் நாங்க இப்படி இருந்தோம், அடிமைத்தனத்தை மேன்மைப்படுத்தினார்கள், விடுதலையை குறைவாய் பேசினார்கள். இன்னைக்கு அது நடக்குது. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு, ஆமா, நீ எந்த மேன்மை, எந்த உறவு மேன்மை, எது எனக்கு மேன்மை? உலகத்தின் காரியங்கள் எனக்கு மேன்மையா, அல்லது என்னோடு கூட ஒருவர் இருக்கார் என்பது என் மேன்மையா? புதிய நாமத்தை எனக்கு கொடுத்திருக்காரே அது என் மேன்மையா, அல்லது உலகத்தினால் உண்டான நாமம், பெருமை என்னுடைய மேன்மையா? எது? Which one? இந்த கடைசி நாட்களில தயவு செய்து உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க. இந்த எண்ணங்கள் இருந்து வெளியே வாங்க. இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், உலகத்துல இருக்கு, ஆனா நம்ம உலகத்தா அல்ல. உலகத்துல இருக்கிற எல்லாரும் நேசிங்க, அன்பு செலுத்துங்க. ஒரு நாளும் யாரிடத்துல என்ன பண்ணாதீங்க, கசப்புகள், வெறுப்புகள் வேண்டாம். மேன்மை பாராட்டாதீங்க. மேன்மை பாராட்ட கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டுங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதனால எனக்கு மேன்மை அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதனால எனக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்போ ஆமென். ஞாபகம், ரட்சிக்கப்பட்டதுனால எப்படின்னு சொன்னா, நான் என் ஓடு இருக்கிற தேவனை அறியாதவர்களுக்கு நான் தான் முன்மாதிரி. என் இயேசுவை நான் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். யாவரும் ரட்சிக்கப்படுவது என் தேவ சித்தமா இருக்கிறபடினாலே நான் துரிதமாய் அவரை நான் அறிவிக்க வேண்டும். ஆமென். Be very careful. ஆனா உள்ள இருக்க முடியாது. Come on. Praise the Lord. You cannot learn the ways of the Gentile. புறஜாதிய வழிகளை கற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தின் பழக்க வழக்கங்களில வாழ முடியாது. வெளியே வாங்க. Be separated. God has a greater things for you. Amen. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைங்க காரியங்கள்ல தயவு செய்து ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து, நான் கர்த்தருடைய ஆலயம். ஆமென். அவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார். ஆண்டவரே, நீர் மகிமைப்படும்படிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்துல பலிகள் செலுத்தப்படும்படிக்கு, ஆண்டவரே, பலிபீடத்துல எப்பொழுதும் அக்கினி இருக்கும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமென். எல்லாம் முறுமுறுப்பும், ஆண்டவரே, கஷ்டப்புகளும், அந்த வீண் வார்த்தைகளும், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளும், ஆண்டவரே, அவிசுவாசம் வார்த்தைகளும் மன்னித்தரும். ஆமென். நல்ல கண்களை முடிந்தே நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய சமுதாயமே ஒப்பு கொடுப்போம். Thank you, Lord.